பிஎஸ்என்எல்லோட நியூவான ஓடிடி பெனிஃபிட்ஸ் என்ன? ஆல்சோ பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் எப்படியெல்லாம் யூசர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, காசை புடுங்கிறதுக்காக அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓடிடி ப்ளே அப்படிங்கிற இந்த அஃபிஷியலான ஆப்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் தங்களோட மொபைல் சர்வீஸில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதில் என்னென்னலாம் நியூவான பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். இப்போது பேசிக்காக நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பிளான் பண்ணுறீங்க, ரொம்பவே அடிமட்ட பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிம்மை யூஸ் பண்ணி பிஎஸ்என்எல்ல இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். பிஎஸ்என்எல்லோட பிஐடிவி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஸ்பெசிஃபிக்கான சேனல்ஸ் ப்ளஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியும். இதில் எக்கச்சக்கமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லிமிட்டடாக. அதே நேரங்களில் உங்களுக்கு தேவையான நெசசரியான எல்லா வகையான சேனல்ஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். பேசிக்காக இருக்கும், எல்லா லாங்குவேஜ்லையும் ஒன்று அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கும் மேலான ஷோஸ் வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ரீமியமான ரீசார்ஜ் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹151 ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா 450 சேனல்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே லைவ் டிவிஸை நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். கூடவே உங்களுக்கு 25க்கும் மேலான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதுவுமே இந்த பிஐ டிவிக்குள்ளே தான். ஸோ உங்கள் யாருக்காவது டெடிக்கேட்டடாக இதை பற்றி இன்னும் வந்து இன்டெப்த்தான வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளானுக்கு நான் ரீசார்ஜ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அகெயின் பண்ணியும் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஓடிடி ரீசார்ஜில் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வருது அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா பிஐ டிவி ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னெல்லாம் பெனிஃபிட் வருது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து போட்டிருப்பாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இப்போவும் இன்னமும் பார்த்தீங்கன்னா சில ஹாலிவுட் ஷோஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில பாலிவுட் திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது இங்கே வந்து அப்டேட் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் தேவைன்னா நீங்களும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ சில நம்பரில் இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ₹107 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் ஷோ ஆகுது. சில ரீசார்ஜ் பிளான் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான ரீசார்ஜ் போய் பண்ண போகும்போது அங்கே எனக்கு இது ஷோவே ஆகலை, ஏன் இப்படி நடக்குது? ஒரு சிம்முக்கு காட்டுறாங்க, இன்னொரு சிம்முக்கு ஏன் காட்டல அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நல்ல கொஷின் தான். அதுக்கு காரணம் கண்டினியூவாக நீங்கள் அவங்கள்ட்ட ரீசார்ஜ் பண்ணும் போது ஒரு பிளான் ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ₹107 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக நீங்கள் ₹147 வரைக்கும் அது ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். இல்லை நான் ₹107 தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் ₹299 ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணி உங்களை வந்து ₹299 கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக நீங்கள் பிஎஸ்என்எல்ல இருக்கணும். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் ஷோ ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக வாய்ஸ் இல்லை வாய்ஸ் டேட்டா அப்படிங்கிற இந்த செக்டரில் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பிளான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் பேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ₹147 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானுக்கு தாராளமாக ரீசார்ஜ் பண்ணலாம். இதில் 5GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாம். 24 நாட்கள் தான் இது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டவங்க டேட்டா எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், பேசுறதுக்கு எனக்கு வேணும், சிம் ஆக்டிவில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் சாய்ஸே எல்லாமே இதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னொரு டெக்னிக்கும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு பேஸ் பிளான் ஆக்டிவில் இருக்கும் போது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது போல் ₹147 ரீசார்ஜ் பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ₹107 பிளான் உங்களுக்கு விசிபிளாக ஷோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 3 டைம் பண்ணிக்கிற மூலியமாகவே இதை கண்டினியூவாக உங்களால் வந்து இந்த சைக்கிள் வந்து பிரேக் பண்ணாமல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கும் ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்மை அங்கே ஆக்டிவாக வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிஎஸ்என்எல் அந்த டெக்னிக்குவை ஒரு நல்ல மாற்றம் பண்ணி தான் நடக்கட்டும்.